நம்ம வாழ்க்கையில் நம்மளை மனசை கஷ்டப்படுத்தி நமக்கு துரோகம் செஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. டெய்லி செய்வாங்க, முன்னாடி செஞ்சுருக்கலாம், இன்னும் வருங்காலத்தில் செய்கிற சில சூழல்கள் வரலாம். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், யாரோ நம்மளை துரோகம் செஞ்சுட்டாங்கன்றதுக்காக நம்ம வருத்தப்பட்டு நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். தெளிவாக நான் சொல்கிறேன் நண்பர்களே, துரோகம் செய்கிறவங்க நம்மளை தொலைச்சிட்டாங்க. சத்தியமாக என்ன பண்ணாலும் நம்மளை அவங்கள வாழ்க்கையில் திருப்பி அவங்க நினச்சாலும் என்ன பண்ணாலும் அவங்க வாழ்க்கையில் நம்ம இருக்க போகிறதில்ல. ஸோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு தான். ப்ளஸ் துரோகம் அவங்க செஞ்சு அவங்களோட ரியல் கலர்ஸ், உண்மையான கலரை நம்மக்கிட்ட காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால் சந்தோஷப்பட்டுட்டு, நல்ல வேளை இந்த மாதிரி மோசமான மக்கள் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி அவங்கள காமிச்சு கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணி சந்தோஷமாக போயிட்டே இருக்கணும். லாஸ் நமக்கு கிடையாது, அவங்களுக்கு தான். ஸோ நம்மள மாதிரி ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டாங்கன்றதுக்கு அவங்களுக்கு தான் லாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ துரோகம் பண்ணவங்கள உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இருங்க. லவ் யூ ஆல்.